அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தலைவலி இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. தலைவலி வரும் பொழுதெல்லாமே வலி மாத்திரைகள் எடுத்துக்கணுமா, வலி மாத்திரைகள் எடுத்தால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனாலேயும் ஆனாலும் கூட இந்த தலைவலியை என்னால் சரி செய்ய முடியலையே, வேறு வலி இல்லாமல் பெயின் கில்லர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் ஸோ இன்றைக்கி இந்த தலைவலியை சரி செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல தலைவலி அப்படிங்கிறது நிறைய காரணங்களால் வரும். சாதாரணமாக ஒரு டீஹைட்ரேஷன், தண்ணீர் சரியாக குடிக்காத ஒரு காரணத்துக்கு கூட உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம். இல்லை மூளையில் இருக்கக்கூடிய கட்டிகள், ஸோ சில சமயங்களில் கேன்சர் வகையான கட்டிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு தலைவலி ஒரு அறிகுறியாக தெரியலாம். அது சாதாரண விஷயத்துலேருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரைக்குமே உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த தலைவலி அப்படிங்கிறது. ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிறது டென்ஷனால் வரக்கூடிய ஒரு தலைவலி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வர்றது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்துக்கு பின்பகுதியில் நல்ல ஒரு பேண்டு மாதிரி இருக்க பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த நாளோட கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் ஆகும். இதனால் நமக்கு தலைவலி உண்டாகலாம். இதே மாதிரி மைக்ரைன் சம்பந்தமான தலைவலியும் உண்டு. இது நபருக்கு நபர் மாறுபடும். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாலையும் அவங்களுக்கு மைக்ரைன் சம்பந்தமான தலைவலி வரும். பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் தொடங்கின அந்த நாட்கள்லேயோ, இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பீரியட்ஸ் 14வது நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா தலைவலி உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவலி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக உருவாகி அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்க்குறது சிரமமாக இருக்கும். ஏதாவது சவுண்டு கேட்டாலுமே ஒரு இரிட்டேட் ஆகும். அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட அவங்களுக்கு அதிகமான ஒரு வலியை உணர வைக்கும். அதே மாதிரி உணவு சரியாக செரிமானமாகாமல் வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வு உண்டாகலாம். இதுதான் ஒற்றை தலைவலியில் உண்டாகக்கூடிய அறிகுறிகள். இதே மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம். இந்த சைனஸ் அப்படிங்கிறது நம்ம தலையில் இருக்கக்கூடிய காற்றறைகள், ஸோ மூக்குக்கு பின்னாடியும் அதே மாதிரி கண்ணுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய இந்த காற்றறைகளில் சளி சேரும் பொழுது அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். ஸோ அந்த வீக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு குனிஞ்சால் தலைவலி அதிகமாகுது, தலை ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறியோடு உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்ணுக்கு பின்னாடி நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும். அதே மாதிரி கண்ணில் தண்ணீர் வரக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் உண்டாகக்கூடிய ஒரு தலைவலியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைவலியில் நிறைய வகைகள் இருக்குது. ரொம்ப காமனாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா டென்ஷனால் வரக்கூடிய தலைவலி, அதே மாதிரி மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, சைனஸ்னால் வரக்கூடிய தலைவலி. இந்த மாதிரி தலைவலி வரும் பொழுது நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு வர்றது நல்லது. நம்மளுடைய முகத்தை நல்ல குளிர்ந்த தண்ணீர்னால் நம்ம வாஷ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி தண்ணீரை வச்சு நம்ம முகத்தை வாஷ் பண்ணும்போது நம்ம புருவங்களுடைய மேல் பகுதி, ஸோ 2 கைகளாலையும் அந்த புருவங்களுடைய மேல் பகுதி, நம்மளுடைய காதோட பின்பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில் இந்த நடுப்பகுதி, ஸோ இந்த பகுதி வரைக்கும் நல்லா நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காதனுடைய பின்பகுதியில் நல்லா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய சில வர்ம புள்ளிகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில் உறக்க காலம் அப்படிங்கிறது நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம நெற்றி பகுதியில் பார்க்கும்போது இந்த திலர்த்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுவும் நமக்கு மன அமைதியை கொடுத்து தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் அதனுடைய அந்த எனர்ஜி சர்க்குலேஷனையும் உங்களுக்கு நார்மலான ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நல்ல குளிர்ந்த தண்ணினால் உங்களுடைய நெற்றி புருவத்தில் அதாவது நெற்றியில் நம்ம பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து தொடங்கி நம்ம புருவத்துக்கு மேல் பகுதி, காதோட பின்பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதி வரைக்கும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம ஒரு 3-4 வாட்டி நம்ம ஒரு கொஞ்சம் கோல்டான தண்ணினால் நம்ம வாஷ் பண்ணலாம். இதற்கு அப்புறமா நம்ம கை விரலில், ஸோ பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் இன்னொரு கையில் இருக்கக்கூடிய பெருவிரலால் மைல்டாக ஒரு அழுத்தம் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும் பொழுது இது உங்களுக்கு தலைவலியை நல்லா குறைக்கும். ஸோ அதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எந்த பக்கம் இருக்கோ அந்த பகுதியில் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம
விரலோட நுனிகள், இந்த நுனிகள் எல்லாத்துலேயுமே வந்து மைல்டாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த பகுதிகள்லையுமே வந்து உங்களுக்கு எனர்ஜி உடம்பை விட்டு வந்து வெளியாகும். ஸோ அதை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதன் மூலமாக ஒரு சமநிலைக்கு வந்து கொண்டு வரலாம். இந்த ஒரு அழுத்த புள்ளிகளையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நல்ல ஒரு காற்று, இயற்கையான காற்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதோ, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு மியூசிக் கேட்குறதோ, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வலி மாத்திரைகள் இல்லாமலே உங்களுக்கு தலைவலியை வந்து குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி மைக்ரைன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம், அது கூட வந்து சோம்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் பால், ஒரு 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து வந்து நீங்கள் கஷாயமாக்கி அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த தலைவலி வந்து குறைய ஆரம்பிக்கும். சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த அழுத்தங்களோட நீங்கள் சினிடெக்ஸ் சூர்ணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்குது. இந்த சூர்ணத்தையும் வெதுவெதுப்பான வெந்நீரோடையோ இல்லை பாலோடையோ சேர்த்து நம்ம நெற்றி பகுதியிலையும் சைனஸ் ஏரியாக்கள்லையும் நம்ம வந்து பற்று போடும்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஒரு சளியோ இன்ஃப்ளமேஷனோ இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீர்க்கோவை மாத்திரையும் நிறைய மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வலி மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகளை தொடர்ந்து தான் அடிக்கடி வயிற்று வலி வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதற்கான சில மருந்துகளையோ இல்லை வந்து சீரகம் சேர்த்த தண்ணியோ ஓமம் சேர்த்த தண்ணியோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளையும் மேற்கொள்கிறது நல்லது. ஸோ தலைவலி அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதற்காக நம்ம வலி மாத்திரை எடுத்துக்கணுமா, அதனுடைய பக்க விளைவுகளை நினச்சி நிறைய பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இன்றைக்கு அதற்கான வர்ம புள்ளிகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.